வணக்கம். சந்தை விலைகள் ஏன் ஏறுது, ஏன் இறங்குதுன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நீங்க எப்போவாச்சும் உங்க ஃபோன் ஸ்க்ரீனை பார்த்துட்டு, ஒரு ஸ்டாக்கோட விலை, இப்ப பஜாஜ் ஆட்டோனே வச்சுக்கோங்களேன், அதோட விலை பச்சை, சிவப்புன்னு மாறி மாறி ஏறி இறங்குறத பார்த்துட்டு, டேய் யார்றா இந்த நம்பர மாத்துறது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? இதோ ஒரு ரகசிய ரூம்ல ஒரு கமிட்டி உட்கார்ந்துட்டு எல்லாத்தோட மதிப்பையும் முடிவு பண்ற மாதிரி தோணும் இல்லையா? ஆனா உண்மை அது இல்ல. உங்களுக்கு தெரியுமா? 1929, 2008ல நடந்த பெரிய வீழ்ச்சிகளுக்கு முன்னாடி மார்க்கெட் வரலாறு காணாத உச்சத்துல இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு 50ல இருந்து 80% வரைக்கும் சரிஞ்சது. இதுக்கு பின்னாடி எந்த மர்மமும் இல்ல. இது முழுக்க முழுக்க மனித உணர்ச்சியோட விளையாட்டு. சரி, இந்த சிக்கலான விஷயத்த ரொம்ப ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க, நாம இப்ப நம்ம தெருமுனை வியாபாரி கிட்ட போக போறோம். இந்த ஒரு ஒப்பீடு மார்க்கெட்டோட முழு ரகசியத்தையும் உங்களுக்கு புரிய வச்சிடும். நம்ம ஊரு சந்தை மாதிரி தான் பங்குச்சந்தையும் வாங்குறவங்களும் விக்கிறவங்களும் சந்திக்கிற ஒரு இடம். எப்படி தெரு வியாபாரி சந்தையை நடத்துறாரோ அதே மாதிரி தான் என்எஸ்சி பிஎஸ்சி மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஒரு தளத்தை அமைச்சு கொடுக்குது. அங்க காய்கறி விற்கிறாங்க, இங்க கம்பெனிகளோட பங்குகளை நம்ம வாங்குறோம். இந்த அடிப்படை ஒற்றுமையை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், மார்க்கெட் எப்படி இயங்குதுன்னு நமக்கு பாதி புரிஞ்சிடும். சரி, ஒரு தின்பண்டத்தோட விலை ஏன் மாறுது? இதுக்கு காரணம் ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் தான். தேவை மற்றும் அளிப்பு, அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை. இந்த ரெண்டு சக்திகள் தான் சந்தையில் இருக்கிற ஒவ்வொரு பொருளோட விலையையும் தீர்மானிக்குது. ஒரு சிம்பிள் உதாரணம் பாப்போமா? ஒரு தெரு வியாபாரி கிட்ட ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் ஒரே ஒரு கூட தான் மிச்சம் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா அதை வாங்க 10 பேர் லைன்ல நிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகும்? கரெக்ட், அதோட விலை ஏறும். ஏன்னா அதை வாங்க மக்கள் அதிகமா பணம் கொடுக்க தயாரா இருப்பாங்க. இப்ப நாம தெரு வியாபாரி உதாரணத்துல பார்த்த இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை நிஜமான பங்குச்சந்தையில எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மாம்பழ உதாரணத்துல என்ன நடந்துச்சோ அதை தான் இங்க பையிங் பிரஷர், அதாவது வாங்கும் அழுத்தம்னு சொல்றோம். ஒரு ஸ்டாக்கை விற்கிறவங்கள விட வாங்குறவங்க அதிகமா இருக்கும்போது அதோட விலை தானாவே மேல போக ஆரம்பிச்சிடும். இந்த வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்கும் நடுவுல நடக்கிற இந்த கயிறு இழுக்கும் போட்டிய நீங்க நேரடியாவே பார்க்க முடியும். அந்த இடத்துக்கு பேரு தான் ஆர்டர் புக். உங்க ட்ரேடிங் ஆப்ல இந்த மாதிரி ஒரு ஆர்டர் புக்கை நீங்க பாப்பீங்க. இடது பக்கம் வாங்குறவங்க என்ன விலை கொடுக்க தயாரா இருக்காங்கன்னு காட்டுது. இதை தான் பிட்ஸ்னு சொல்லுவாங்க. வலது பக்கம் விற்கிறவங்க என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னு காட்டுது. இது ஆஃபர்ஸ். இப்ப அந்த 5000 ரூபாய் விலையை நல்லா கவனிங்க. 200 ஷேர் வாங்க ஆள் இருக்காங்க, ஆனா அந்த விலைக்கு 150 ஷேர் தான் விற்கிறாங்க. இந்த கேப்பை பாத்தீங்களா? இதுதான் நம்ம பேசின பையிங் பிரஷர். மிச்சம் இருக்கிற அந்த 50 ஷேரை வாங்கணும்னா வாங்குறவங்க கொஞ்சம் அதிகமா, ஒருவேளை 5001 ரூபாய் கொடுக்கணும். இப்படிதாங்க ஒவ்வொரு செகண்டும் விலை ஏறிட்டே போகுது. ஒரு கம்பெனி ஒரு நல்ல செய்தியை வெளியிடும்போது அது ஒரு ஃபேமஸ் செஃப் நம்ம தெரு வியாபாரியோட சேர்ற மாதிரி தான். திடீர்னு எல்லாருக்கும் அந்த ஸ்டாக் மேல ஒரு ஆசை வந்துடும். வாங்கறதுக்கு கூட்டம் மலை மோதும், அதனால விலையும் ராக்கெட் வேகத்துல மேல போகும். ஆக நீங்க பார்க்குற அந்த ஷார்ட்ஸ் வெறும் கோடுகள் இல்ல, அது மனித உணர்ச்சிகளோட வரைபடம், குறிப்பா பயம் மற்றும் பேராசையோட வெளிப்பாடு. ஒரு பெரிய நிறுவனம் ஏன் திடீர்னு விக்குதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அதோட விளைவை நீங்க இந்த சாட்ல தெளிவா பார்க்கலாம். சரி, இப்ப மார்க்கெட் எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா வெறும் ரூல்ஸ் தெரிஞ்சா மட்டும் ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த கேம் முழுக்க முழுக்க மனுஷங்களால, அவங்களோட பயம் பேராசையால தான் நடக்குது. மார்க்கெட் ஏறி இறங்குறப்போ நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றதா இங்க அசல் சேலஞ்சே. இத பத்தி இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க ஜோஷி மாமாவோட அனுபவத்திலிருந்து சில விஷயங்களை கத்துக்கலாம். ஜோஷி மாமாவோட மிக முக்கியமான அட்வைஸ் இதுதான். எதுவும் ஒரே ராத்திரியில நடக்காது. ஒவ்வொரு செகண்டும் விலை மாறுற மார்க்கெட்ல இத கேட்க ஒரு மாதிரியா இருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்ல வராருன்னா, உண்மையான செல்வம் இந்த வேகமான விலை மாற்றங்களை துரத்துறதுல இல்ல, மாறா தினசரி நடக்கிற இந்த கூச்சலுக்கு நடுவுல பொறுமையா இருக்கிறதுல தான் இருக்கு. ஜோஷி மாமாவோட வெற்றிக்கு காரணம் அவர் ஒவ்வொரு விலை உயர்வையும் கணிச்சது இல்ல, அதுக்கு காரணம் கூட்டு வளர்ச்சி, அதாவது காம்பவுண்டிங். அவர் தன்னோட பணத்தை மட்டும் பெருக்கல, மார்க்கெட்டை பத்தின தன்னோட அறிவையும் பெருக்கிக்கிட்டார். ஒவ்வொரு நாளும் ஒரு கம்பெனியை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிறது, அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு பின்னாடி இருக்கிற ஏங்கறத புரிஞ்சுக்கிறது காலப்போக்கில் அவர் ஒரு புத்திசாலி முதலீட்டாளரா மாத்துச்சு. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்ட இந்த சின்ன விஷயம் நாளைக்கு உங்களுக்கு பெரிய அளவுல உதவும். அதனால மார்க்கெட்டை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிற வரைக்கும், இல்லனா நிறைய பணம் வர வரைக்கும் காத்துட்டு இருக்காதீங்க. உங்க பயணத்தை இப்பவே தொடங்குங்க. தொடங்குறதுக்கு உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் தேவையில்ல. வெறும் 5000 ரூபாய் இருந்தா கூட போதும், உங்க பயணத்தை தாராளமா தொடங்கலாம். முக்கியமான விஷயம் தொடங்கிறது தான். ஆக முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க மார்க்கெட்டை வேடிக்கை பார்க்குற ஒரு பார்வையாளரா இல்லாம அதுல ஒரு பங்கீர்ப்பாளரா மாறணும். சின்னதா தொடங்கி டெய்லி ஒரு புது விஷயத்தை கத்துக்க முடிவு பண்றதே ஒரு பெரிய வெற்றி தான்.
இந்த விளக்கம் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. சமீபத்துல எந்த ஸ்டாக்கோட விலை மாற்றம் உங்கள ரொம்ப குழப்பிருக்கு? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. நாம எல்லாரும் சேர்ந்து அத பத்தி விவாதிப்போம். உங்க பதிலுக்காக காத்திருக்கேன்.